பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தரங்களுக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக இன்றைக்கும் அவருக்கு சோஸ்திரம். வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அதே மாதிரி மற்ற கிறிஸ்தவர்களும் இந்த செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களையும் உங்களோடு சேர்த்து இந்த நேரத்தில் அவர்களும் கேட்கத்தக்கதாக அவர்களுக்கும் அந்த வசதியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேணும். ஏனென்று சொன்னால், சிலுவையின் செய்தி ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்று சொல்லி நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலரை ஏவி அந்த செய்தியினுடைய தாற்பயத்தை பற்றி, அதாவது சுருக்கமாக இன்னும் கொஞ்சம் விவரமாக மற்ற வேத வாக்கியங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் சுருக்கமாக ஒரு வேத வாக்கியத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த வேத வாக்கியத்தை இப்பொழுது எடுத்துக்கொள்ளுவோம். 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலரை ஏவி இந்த வேத வாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வேத வாக்கியத்தில் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் முற்றும் முழுதுமாக இந்த வேத வாக்கியத்துக்குள்ள அடங்குகிறது என்பதையும், கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேணும் என்பதையும் தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்தை பிரசங்கிப்பதே. அப்போ அதில் குறிப்பாக அந்த 3 அதிகாரத்திலும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால நியமிக்கப்பட்ட வழிமுறைகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லா நிருபங்களிலும் தெளிவாக கூறப்பட்டிருந்தோம். எந்த நிருபங்களில்? ரோமர் புஸ்தகத்தில் இருந்து எபிரேயர் புஸ்தகம் வரையும் இருக்கும் 14 புஸ்தகங்களிலும் இந்த சிலுவையின் செய்தியை பற்றி பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக கூறியிருக்கிறார். ஆனால் குறிப்பாக ரோமர் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்தில் தெளிவாக இந்த 3 அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால நியமிக்கப்பட்ட வழிமுறைகள். இந்த வழிமுறைகள் தெரியாவிட்டால் மனுஷன் ஒரு கிறிஸ்தவன் ரட்சிப்பை பராமரிக்கிறது முடியாத ஒரு விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இதன் நிமித்தமே ஏராளமான கிறிஸ்தவர்கள் தாங்கள் விசுவாசிகள், தாங்கள் நிச்சயமாக பரலோகத்துக்கு போகிறோம் என்று முழு நம்பிக்கையோடு அவர்கள் இருக்கும் பொழுது துரதிர்ஷ்டவசமாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி தாங்கள் எதிர்பார்த்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாமல் பாதாளத்துக்குள்ள தள்ளப்படுகிறார்கள் என தெளிவாக லூக்கா 13ஆம் அதிகாரத்திலையும் மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலையும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்போ இது பற்றிய விவரங்கள் தான் நாங்கள் இப்பொழுது கொஞ்ச காலமாக பார்த்து கொண்டு நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அதாவது விதைக்கிறவனின் உபமானம் என்ற
அந்த உபமானத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தை இழந்து போகிறார்கள் என்ற விவரம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3/4 கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை இழந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாமல் பாதாளத்துக்குள்ள அவர்கள் நுழைகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்போ 4 விதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேணும். தேவன் 4 விதமாக பிரித்திருக்கிறார். அந்த 4 விதமான கிறிஸ்தவர்கள் யார் என்று சொன்னால், முதலாவது வழியருகே விதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், 2வது கற்பாறையில் விதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், 3வது முள்ளுள்ளடங்களில் விதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், 4வது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். அப்போ இந்த முதல் 3 வகையான கிறிஸ்தவர்களும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தும் சொற்ப காலத்துக்கு பின்பு அந்த ரட்சிப்பை இழந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாமல் பாதாளத்துக்குள்ள அவர்கள் தள்ளப்படுகிறத அந்த 3 வேத வாக்கியத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனின் உபமானம் என்ற அந்த முக்கியமான அந்த விஷயத்தில், அந்த உபமானத்தை பற்றி சொல்லுகிற விஷயத்தில் அதை பற்றி 3 தரம் அவர் மத்தேயிலும் சொல்லியிருக்கிறார், மார்க்கிலும் சொல்லியிருக்கிறார், லூக்காவிலும் சொல்லியிருக்கிறார். நாங்கள் லூக்காவில் சொல்லப்பட்டதை பற்றி முதல் பார்த்தோம். இப்பொழுது மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறதை பற்றி நாங்கள் விவரமாக பார்க்கிறோம். இதற்கும் நாங்கள் முதல் ஜெபத்துக்கு போகிறது நல்லது. ஜெபத்துக்கு போன பின்பு இதை பற்றி விவரமாக பார்ப்போம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே உமக்கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்தீர், அதற்காக எண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். எண்டண்டைக்கும் உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக. வல்லமை உள்ள உமது நாமத்துக்கு கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் பயங்கரமுமான உமது நாமத்துக்கு கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். ஊற்றுண்ட பரிமள தைலம் போல் இருக்கும் அந்த நாமத்துக்கு கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். அந்த நாமம் சமீபமாய் இருப்பதற்காக எண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். இயேசு என்ற அந்த நாமத்துக்கு எண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதிக்க வேணும் என்றும், அவர்களை அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். நாங்கள் குறிப்பாக மத்தேயுவில் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இடறல் அடைவான் ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாத, மத்தேயு 13:21 வாசிக்கிறேன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடறல் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடறலை பற்றி தான் நேற்று நாங்கள் கொஞ்சம் போன செய்தியில், கடந்த செய்தியில் விவரமாக நாங்கள் கொஞ்சம் விவரமாக அல்ல, மேலாழ்ந்த வாரியாக அதனை பார்த்தோம். இன்றைக்கு அதனை விவரமாக நாங்கள் பார்ப்போம். சிலுவையை பற்றிய இடறல். சிலுவையை பற்றிய இடறல் என்று சொல்லும் பொழுது என்ன, பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக கலாத்தியர் 5:11 தனக்கு ஏன் இடர்கள் ஏற்படுகிறது என்றதற்கு காரணத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது, நான் நியாயப்பிரமாணத்தை போதித்தால் எனக்கு இடர்கள் ஏற்படாது, விருத்த சேதனத்தை பற்றி பிரசங்கித்தால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, மனுஷ பிரமாணங்களையும் மனுஷ கற்பனைகளையும் பிரசங்கித்தால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் சிலுவையை பற்றி இயேசு கிறிஸ்துவை நான் பிரசங்கித்தேன் என்று சொன்னால் எனக்கே துன்பங்கள் வருகிறது. ஏன் துன்பங்கள் வருகிறது? அதை கேட்ட மனுஷர்கள் இடர்கள் அடைந்து எனக்கு எதிராக துன்பங்களை, கஷ்டங்களை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் 5:11 தெளிவாக சொல்லியிருக்கிறார்.
அப்போ நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது சிலுவையின் செய்தி. இடரல் அறையதுக்கு காரணம் என்ன? சிலுவையின் செய்தி மனுஷனுடைய குறைபாடுகள் எல்லாவற்றையும் முற்று முழுதுமாக வெளிப்படுத்துகிறது. சுருக்கமாக சொல்ல போனால் என்ன பிரச்சனை மனுஷன் இருக்குன்னு சொல்லி சிலுவையின் செய்தி அதை வெளிப்படுத்துறதுனால அது மனுஷனுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்க போகிறதில்லை. ஆனபடியால் அவன் இடரல் அடைவான். அப்ப ஏன் சந்தோஷமாக அவன் இருக்க போறதில்லை? மனுஷன் லாஸ்ட், அவன் காணாமல் போன ஆடுகளாக இருக்கிறான் என்று சொல்லி சிலுவையின் செய்தி வெளிப்படையாக அறிவிக்கிறது. மனுஷனுக்கு நம்பிக்கை கிடையாது, மனுஷனுக்கு ஹோப், அதாவது ஒரு நம்பிக்கையும் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு உதவி இல்லாமல் அவன் இருக்கிறான். அவன் ஆவியில மரித்து போயிருக்கிறான். அவனுக்குள்ள பாவம், அந்த பாவம் அவனுக்குள்ள இருக்கிறது. அவனுடைய நிலைமை பரிதாபகரமான நிலைமை என்றதை சிலுவையின் செய்தி தெளிவாக வெளிப்படுத்துறதன் நிமித்தம் மனுஷனாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த பிரச்சனையில இருந்து அவன் விடுதலை அடைய வேணுமா இருந்தால் அவன் மறுபிறப்பை பெற்றாக வேணும், மறு சிருஷ்டியாக அவன் மாற வேணும். அப்ப மறுபிறப்பை அவன் பெற்றுக்கொள்கிறதற்கு அவன் என்ன செய்ய வேணும்? அவனுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும் அந்த இரட்சகர் அவனுக்காக சிலுவையில் என்ன செய்தார் என்பதையும் அவன் விசுவாசிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு ஏற்படுகிறது. அப்ப இதனை பவுல் அப்போஸ்தலர் இதனை நான் பிரசங்கிக்கிறதால தான் எனக்கு துன்பங்கள் ஏற்படுது. அப்ப மனுஷனுடைய குறைபாடுகளை சிலுவையின் செய்தி வெளிப்படுத்துகிறதுனாலும் இயேசு கிறிஸ்து என்ற அந்த மனுஷனை விசுவாசிக்க வேணும் என்று சொல்வதனாலும் அநேகமான கிறிஸ்தவர்கள் எனக்கு எதிராக இடரலை ஏற்படுத்துகிறார்கள், எனக்கு எதிராக துன்பங்களை ஏற்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தாங்கள் காணாமல் போனார்கள் என்றதை அவர்கள் அவ்வளவு இலகுவாக ஏற்றுக்கொள்வதில்லை. நான் காணாமல் போயிருக்கிறேன், காணாமல் போன ஆடாக இருக்கிறேன் என்ற ஒரு பெரிய ஒரு உண்மையை மனுஷன் உடனடியாக நிராகரிக்கிறான். எல்லாரும் என்றதல்ல. அதாவது அநேகமான கிறிஸ்தவர்கள் சொற்ப காலத்துக்கு பிறகு அந்த வாக்கியத்தை, மனுஷன் காணாமல் போயிருக்கிறான் என்ற வாக்கியத்தை என்ற சொல்லி அவர்கள் அவ்வளவாக ரசிப்பதில்லை. அவர்கள் அதை முற்று முழுதுமாக நிராகரிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்தது அதாவது போதும், தாராளமாக அது போதும். ஆனால் அதோட தாங்களும் கொஞ்சம் அதோட ஏதாவது சேர்ப்பம் என்று சொல்லி அதிகமான கிறிஸ்தவர்கள் முயற்சி செய்கிறார்கள். மறுபடியும் சொல்கிறேன், அந்த முக்கியமான பாயிண்ட் என்ன மாதிரி என்று சொன்னால், மனுஷன் காணாமல் போனான் என்பதை மனுஷன் அவ்வளவு லேசாக ஏற்றுக்கொள்வதில்லை. அதொன்று. அடுத்தது, இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்தது தாராளமாக போதும். ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அதோடு தன்னுடைய பங்களிப்பு மேலாலும் இருக்க வேணும் என்று சொல்லி தன்னுடைய பங்களிப்பையும் அவன் அதுக்குள்ள போட முயற்சிக்கிறதுனால என்ன நடக்கிறது? அதாவது சுவிசேஷம் முற்று முழுதுமாக செயலிழந்து போகிறது. அதாவது கிறிஸ்துவனுடைய பலி முடிவில்லாத பூரணத்துவத்தை கொடுக்கிறது. முடிவில்லாத இன்ஃபினிட் பெர்ஃபெக்ஷன், முடிவில்லாத பரிபூரணத்துவத்தை கொடுக்கும் பொழுது மனுஷனுடைய பங்களிப்பு தேவையே இல்லை. ஆனபடியால் அந்த பரிபூரணத்துக்கு ஒரு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்தது பரிபூரணமான விஷயம். அந்த பரிபூரணமான ஒரு விஷயத்துக்கு மனுஷனுடைய பங்களிப்பு ஏதாவது தேவையில்லை ஒன்றுமே தேவையில்லை என்பதை நாம் முதல் கண் அறிந்திருக்க வேண்டும்.
அப்போ இதில் பிரச்சனை என்ன மாதிரி என்று சொன்னால், அப்போ அந்த பரிபூரணமான சுவிசேஷத்திற்கு மனுஷன் தன்னுடைய பங்களிப்பு ஏதாவது இருக்க வேணும் என்று சொல்லி தன்னுடைய பங்களிப்பையும் அந்த பரிபூரணமான பலியோடு சேர்க்க முயற்சிக்கும் பொழுது அது முழுதுமாக செயலிழந்து போகிறது. அதனுடைய பலனை மனுஷன் பெற முடியாமல் போகிற காரணம் அதற்கு எதுவும் தேவையில்லை. அது பரிபூரணமாக இருக்கும் பொழுது மனுஷன் ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை. இதை மனுஷன் ஏற்றுக்கொள்கிறது மனுஷனுக்கு கஷ்டமாக இருக்கிறது. அப்ப நாங்கள் பார்க்க வேணும் என்ன மாதிரி என்று சொன்னால், அப்ப சிலுவையின் செய்தியை பிரசங்கிக்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் சிலுவைக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேணும், அவர் சிலுவையில் செய்து முடித்ததை மட்டும் விசுவாசிக்க வேணும், வேறொன்றையும் நீங்கள் விசுவாசிக்க கூடாது என்று சொல்ல அந்த 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை மனுஷன் அவ்வளவா அதை ஏற்றுக்கொள்ள அவன் விரும்புகிறதில்லை. அப்ப அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான், சிலுவை பற்றி அவன் விசுவாசிக்காமல் இன்னொரு விதமான சுவிசேஷத்தை அவன் உட்புகுத்த விரும்புகிறான். அப்படி உட்புகுத்தினோன்னு அதாலே எந்த விதமான ஒரு கஷ்டமும் மனுஷர்களுக்கு ஏற்படாது. இதனால தான் அநேகமான போதகர்மாருக்கு ஒரு விதமான கஷ்டமும் ஏற்படுவதில்லை. அதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் வேறொரு சுவிசேஷத்தை அவர்கள் உபதேசிக்கிறார்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிரசங்கிக்காத நிமித்தம் வேறொரு இயேசுவை அவர்கள் பிரசங்கிக்கிறபடியால் அது ஒரு வேறொரு சுவிசேஷமாக இருக்கிறது. இருக்கிறபடியால் அதிலிருந்து உற்பத்தி ஆகிறது வேறொரு ஆவி என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேணும். இந்த விதமான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. ஏனென்று சொன்னால் சிலுவையில் அதை அவர்கள் விரும்புவார்கள். சிலுவையை உட்புகுத்தினுடனே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய பிரச்சனைக்கு அவரே தீர்வு என்று சொல்லி அவரை பிரசங்கிக்கும் பொழுதுதான் உபத்திரவங்கள் அடைஞ்சு அவர்கள் துன்பத்தை ஏற்படுத்தி அதனை விசுவாசிக்கிற மற்ற விசுவாசிகளுக்கும் துன்புறுத்தலை ஏற்படுத்தி பல்வேறு விதமான கஷ்டங்களை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். ஆனபடியால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிப்போமானால் பிரசங்கிக்கு எந்த விதமான உபத்திரவமும் கிடையாது. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் பொழுது பல்வேறு விதமான உபத்திரவத்தை பெற வேண்டியதாக இருக்கு. நான் அதற்காகத்தான் அதனை பிரசங்கிக்கிறதுனால தான் எனக்கு சகல உபத்திரவமும் ஏற்படுகிறது என்று கலாத்தியர் 5:11 பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் சிலுவையை பற்றிய பிரசங்கத்தில் சிலுவையை பற்றிய இடர்ல முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்ன மாதிரி என்று சொன்னால், மனுஷன் நியாயப்படுத்தப்படுவதற்கும் ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த், மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறது விசுவாசத்தின் மூலமே மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான். இதைத்தான் ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது மனுஷன் பரிபூரணப்படுவது, மனுஷன் பரிசுத்தப்படுவதும் அந்த சிலுவையின் செய்தியினாலேயே என்பதை நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேணுமாயிருந்தால் அவன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேணும். அப்போ ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்தப்பட வேணுமாயிருந்தால் அதே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே அவன் விசுவாசிக்க வேணும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அது என்னமானால் அப்படியான செய்தி மனுஷனுடைய முயற்சிகள் எல்லாவற்றுக்கும் சாவு மணி அடிக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன்,
மனுஷன் ரட்சிக்கப்பட வேணுமாயிருந்தால், மனுஷன் நீதிமான் என்று நியாயப்படுத்த வேண்டுமாயிருந்தால் அவன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே விசுவாசிக்க வேணும், வேறு ஒன்றையும் விசுவாசிக்க கூடாது. அதே மாதிரி மனுஷன் பரிசுத்தப்பட வேண்டுமாயிருந்தால் அவன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே தொடர்ந்து விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இதனை பிரசங்கிக்கும் பொழுது என்ன ஏற்படுது என்று சொன்னால், மனுஷனுடைய முயற்சி தேவையில்லை, ரட்சிப்புக்கு மனுஷனுடைய முயற்சி தேவையில்லை, பரிசுத்தத்துக்கு மனுஷனுடைய முயற்சி தேவையில்லை. அப்போ மனுஷனுடைய முயற்சிக்கு சாவு மணி அடிக்குது இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ற பிரசங்கம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். மனுஷனுடைய மத முயற்சிகள், மனுஷன் மதத்தில் ஈடுபடுவதற்கு மிகவும் பிரியமாக இருக்கிறான் என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். மனுஷன் மதத்தை பின்பற்ற அவன் விருப்பமாக இருக்கிறான். ஆனால் சிலுவையின் செய்தி என்ன செய்கிறது? அந்த முயற்சிக்கு சாவு மணி அடிக்கிறது. அப்ப மனுஷனுடைய முயற்சிக்கு சாவு மணி அடிக்கிறது, மனுஷனுடைய மத முயற்சிக்கு சாவு மணி அடிக்கப்படுகிறது. இது மாம்சம் இந்த விதமான செய்திக்கு மாம்சம் அவ்வளவாக அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. மாம்சத்துக்கு அது இடரலாக இருக்கிறது. அதாவது கிறிஸ்தவனுடைய மாம்சத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு இடரலாக இருக்கிறபடியால் அவனுடைய சுபாவத்துக்கு அது இடரலாக இருக்கிறது. அதே நேரம் எந்த மனுஷர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மட்டும் விசுவாசிக்கிறார்களோ அந்த மனுஷர்கள் மீது மாம்சத்தில் ஏவப்பட்டு இன்னொரு கிறிஸ்தவன் இடரல் அடைந்து அவர்கள் மேல என்மிட்டி, அதாவது பகமை, சிலுவையை விசுவாசிக்கிற அடுத்த கிறிஸ்தவனோட பகமேல அவர்கள் இடரலை அவர்களுக்கு ஏற்படுத்துறத நாம் அதிகமான இடங்களில் இது நடக்கிறது. இதுதான் இன்றைய பிரச்சனை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அதாவது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிப்பதன் மூலம்தான் மனுஷன் நீதிமான் ஆக முடியும் என்றும், அவரை தொடர்ந்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம்தான் ஒரு மனுஷன் பரிபூரணம் அடைய முடியும், பரிசுத்தம் அடைய முடியும். அதை தவிர வேறு ஒன்றையும் விசுவாசிக்க கூடாது என பிரசங்கிக்கும் பொழுது, வேறு ஒன்றையும் விசுவாசிக்க கூடாது என்று பிரசங்கிக்கும் பொழுது அது மனுஷனுடைய மாம்சத்துக்கு இடரலாக இருக்கிறது. மனுஷனுடைய காணல் நேச்ச மாம்ச சுபாவத்துக்கு அது பெரிய இடரலாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதை விசுவாசிக்கிற அடுத்த கிறிஸ்தவர்களோட அந்த மாம்சத்தில் இடரல் அடைந்த மனுஷன் அவர்களுக்கு எதிராக பகமை உணர்வு கொண்டு அவர்களுக்கு எதிராக தீங்குகளை செய்கிறத சர்வசாதாரணமாக நாங்கள் இந்த உலகத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததில் மட்டும் அவன் விசுவாசிக்கிறான். அப்ப அந்த மனுஷன் மீது எரிச்சல் அடைகிறார்கள். எரிச்சல் அடைகிறார்கள்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவைத்தான் முற்றும் முழுதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்ளாத அநேகமான கிறிஸ்தவர்கள் தங்களாலான அவ்வளவு பிரச்சனையை, அதாவது அதை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அவர்கள் செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ முந்தி சொன்ன மாதிரி நாங்கள் மறுபடியும் இதை கொஞ்சம் தெளிவாக நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. மறுபடியும் திருப்பி சொல்கிறேன். அது என்னவென்று சொன்னால்,
சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொன்றையும் விசுவாசிக்க கூடாது என்று கட்டளையாக 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவன் ரட்சிப்பை பெற்ற பின்பு அதே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவன் பரிபூரணம் அடையலாம். பரிபூரணம் என்று சொல்வதை விட இப்படி சொல்வது நல்லது, பரிசுத்தம் அடையலாம். மனுஷன் பரிசுத்தம் அடைய, ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்தம் அடைகிறதுக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே அவன் தொடர்ந்து விசுவாசிக்க வேண்டும் என்று சிலுவையின் செய்தி சொல்லுகிறது. அப்போ அதனை இன்னொரு வகையான கிறிஸ்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொள்ள மாட்டாததென்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவால தான் ரட்சிப்பு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவால தான் பரிசுத்தம், வேறு ஒன்றையும் நீங்கள் விசுவாசிக்க கூடாதென்ற உபதேசத்துக்கு அநேகமான கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அந்த எதிர்ப்பு என்ன என்று சொன்னால் அது தேவையில்லை. அதை இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்றதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களுடையதும் ஏதாவது அதுக்குள்ள இருக்க வேணும் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் தங்களுடையதையும் தங்களுடைய பங்களிப்பையும் அதுக்குள்ளே அவர்கள் போடும் பொழுது சுவிசேஷம் முற்றும் முழுதுமாக அவர்களுக்கு ஒரு உதவியும் இல்லாமல் போகிறது. அப்போ அந்த விதமான கிறிஸ்தவர்கள் இடர்கள் அடைந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். சக கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் அவர்கள் அறிய வேண்டிய ஒரு பாரிய உண்மை என்ன என்று சொன்னால், ஆபிரகாமுக்கும் இது பெரிய ஒரு இடரலை ஏற்படுத்தினது. ஆபிரகாமினுடைய மாம்சத்துக்கே இது அதாவது டிமாண்ட் பண்ணினது என்னத்தை டிமாண்ட் பண்ணினது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த பங்களிப்பும் தேவையில்லை என்பது ஆபிரகாமுக்கே இடரலை ஏற்படுத்தினது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இஸ்மாயிலை வெளியால் அனுப்புவதற்கும் ஆகார வெளியால் அனுப்புறதும் ஆகாருக்கு ஆபிரகாமுக்கு முடியாத ஒரு விஷயமாக இருந்தது. அதை குரோஸ் என்ன கேட்குது என்று சொன்னால், ஆபிரகாமே ஆகார நீ வெளியாலே அனுப்ப வேணும், இஸ்மாயிலை வெளியாலே அனுப்ப வேணும், மாம்சத்தில் உருவாக்கின எதுவும் ஆவியோடு சேர முடியாது, அதை நீ வெளியால அகற்ற வேணும் என்று தேவனால சொல்லப்பட்டது, அவனுடைய மனைவியால சொல்லப்பட்டது. அது ஆபிரகாமுக்கு துக்கமாக இருந்தது என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஏனென்றால் சிலுவை அதனை கேட்கிறது. நோ, ஆவியோட மாம்சம் உண்டாக இருக்கலாது. மனுஷனுடைய மாம்ச முயற்சிகள் ஆவிக்கு தேவையில்லை. ஆனபடியினால் அது பெரிய இடர்களை ஏற்படுத்துகிறது. அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு இடர்களை ஏற்படுத்துகிறது. அதே நேரம் என்ன மாதிரி என்று சொன்னால், சுயநீதியை முற்று முழுதுமாக அகற்றுகிறது. சிலுவையின் செய்தி முற்று முழுதுமாக சுயநீதியை அப்புறப்படுத்துறது என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும். இஸ்மாயில் ஆபிரகாமுக்கு மிகவும் பிரியமுள்ளவனாக இருந்தான். அப்போ நம்முடைய சொந்த முயற்சிகள் எந்த காலமும் நமக்கு ஒரு முக்கியமாக தெரியும். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? சிலுவை, கிறிஸ்துவின் சிலுவை என்ன சொல்கிறது என்று சொன்னால், அதாவது மதத்துக்கு கிறிஸ்துவின் சிலுவை ஒரு பெரிய ஒரு இடரலாக இருக்கிறது. சொந்த முயற்சிக்கு அது ஒரு இடரலாக இருக்கிறது. மனுஷனுடைய கிரியைகளுக்கு அது இடரலாக இருக்கிறது. சுய நீதிக்கு இடரலாக இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவின் சிலுவை மதத்துக்கு எதிராக இருக்கிறது, மதத்துக்கு இடரலை ஏற்படுத்துகிறது, சுய முயற்சிக்கு இடரலை ஏற்படுத்துகிறது, கிரியைகளுக்கு இடரலை ஏற்படுத்துகிறது, சுய நீதிக்கு இடரலை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில இது பற்றி இன்னும் விபரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.
அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் என் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.